நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளுடைய அடையாளங்களை பற்றி சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது, பாடகிகளும் விபச்சாரிகளும் மது அருந்துகளும் வெளிப்படையாக நடக்கும், பகிரங்கமாக ஏற்படும் என்பதையெல்லாம் சொன்னார்கள். இதுபோல எண்ணற்ற அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த நெருக்கமான காலத்தில் வருடங்களும் மாதங்களும் நாட்களும் நேரங்களும் எப்படி இருக்கும், எப்படி ஏற்படும் என்பதையெல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு வருடம் ஒரு மாதத்தை போன்று, ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று, ஒரு வாரம் ஒரு நாட்களை போன்று, ஒரு நாட்கள் ஒரு நிமிடத்தை போன்று, அப்படிப்பட்ட ஒரு காலம், அந்த காலம் நேரமும் நாட்களும் சுருங்கிவிடும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையின் அடையாளங்களின் நெருக்கத்தை பற்றி சொன்னார்கள். ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்கள், ஒரு காலம் என் உம்மத்தில் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் கொலை செய்வார், கொலை செய்யப்படுவார். எதற்கு கொலை செய்தார், எதற்கு கொலை செய்யப்பட்டார் என்பது கூட தெரியாமல் ஆகிவிடும். சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் இப்படி சொல்றாங்க, என் உம்மத்தில் இப்படி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் கொலை செய்யக்கூடியவர் எதற்கு கொலை செய்தார் என்றும் தெரியாது, கொலை செய்யப்பட்டவர் எதற்கு கொலை செய்யப்பட்டார் என்றும் தெரியாது. அப்படி கொலைகள் அதிகமாகும். அப்படி சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், எப்படி யார் ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது, குழப்பங்கள் அதிகமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அப்படியானால் அந்த காலம் இப்பொழுது நெருங்கிவிட்டதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அருமையானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, நெருக்கத்தின் அடையாளம் சொல்ல போனால் ஆச்சரியமாக இருக்கலாம், அது இந்த காலமோ என்பதை நாம் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்ப்போம். ஒரு வார்த்தை சொன்னார்கள் நபிகள் நாயகம், அத்தார் ரஜுலி இம்ரஅத்தஹு, ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனைவிக்கு கணவர் கட்டுப்படுவார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலம் வறுமையானால் அது நெருக்கத்தின் அடையாளம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு சமூகத்தினுடைய நிலைப்பாடுகள், மக்களினுடைய நிலைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் அதை உணர வேண்டும். அப்படி ஒரு காலம் வறுமையானால், அத்தார் ரஜுலி இம்ரஅத்தஹு, மனைவிக்கு கணவர் கட்டுப்படுவார், அப்படி ஒரு காலம் வந்தால் அது எப்படி இருக்கும்? கியாமத்தின் நெருக்கத்தின் அடையாளம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நேரத்தில் கூட பூகம்பம் ஏற்படும், நிலைநிறுக்கம் உண்டாகும், உருமாற்றம் ஏற்படும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் எண்ணற்ற அடையாளங்களை நமக்கு இந்த உம்மத்திற்கு, இந்த சமூகத்திற்கு தெளிவாக சொல்லி காட்டினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இல்லை, நபிகள் நாயகம் சொல்லுகின்ற பொழுது தொடராக சொன்னார்கள். அதில் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள், விபச்சாரங்கள் பகிரங்கமாக நடக்கும், அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. மது குடிப்பது பகிரங்கமாக நடக்கும் என்று நாம் சொன்னோம். எப்படி மது குடிப்பது பகிரங்கமாக்கப்படுமோ அதுபோல விபச்சாரமும் பகிரங்கமாக்கப்படும், விபச்சாரம் அதிகமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். இதுபோல எண்ணற்ற அடையாளங்களை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த உம்மத்தினர்களிடத்தில் கியாமத்தின் நெருக்கத்தின் அடையாளங்களை சொல்லிக்கொண்டே வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யகூனு ஃபி ஆகிரிஸ் ஸமான், கடைசி ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஏமாற்றுக்காரர்கள் உருவாகுவார்கள், பொய் உடையவர்கள் உருவாகுவார்கள், நான் சொல்லாத சில செய்திகளை எல்லாம் சொல்வார்கள். சுப்ஹானல்லாஹ், தஜ்ஜாலூன கذாபூன் யஅதூனகும் மினல் அஹாதீஸ். என் அருமை தோழர்களே, கேள்விப்படாத சில விஷயங்கள் எல்லாம் என் சமூகத்தில் சொல்லப்படும், கேட்கப்படும், பேசப்படும். அப்படி பேசப்படுகின்ற பொழுது, சொல்லப்படுகின்ற பொழுது உங்களை நான் எச்சரிக்கிறேன், சஹாபிகளிடத்தில் சொன்னார்கள். அப்படி ஒரு காலம் வருகின்ற பொழுது, அந்த காலகட்டத்தில், அந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பீர்களேயானால், ஏமாற்றுக்காரர்களும் பொய் உடையவர்களும் வருகின்ற பொழுது நீங்கள் எச்சரிக்கையோடு இருப்பீர்களேயானால், லா யுதில்லூனக்கும் வலா யஃப்தீனூனக்கும், அவர்கள் உங்களை வழிகெடுத்து விட முடியாது, உங்களை வழிகேட்டில் ஆக்கிவிட முடியாது என்பதை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவான முறையில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். முந்தியவர்களை சபிப்பார்கள் என்று நாம் சொன்னோம். சஹாபாக்களை, தாபீன்களை, நல்லவர்களை, சாலிஹீன்களை, உயர்ந்தவர்களை, முன்னோர்களை, பெற்றோர்களை இன்றைக்கு நாம் பார்க்குறோம் இல்லையா? பெற்றோர்களை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை. பிள்ளைகள் பெற்றோர்களை கொஞ்சம் கூட மதிக்கிறது இல்லை. பெற்றோர்களுடைய பெற்றோர்களை மதிக்கிறது இல்லை. ஏசுறது, அவர்களுடைய சொல்லுக்கு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது. இதுவெல்லாம் நெருக்கத்தின் அடையாளம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அடுக்கி இந்த உம்மத்திற்கு மத்தியில் என்னென்ன அடையாளங்கள் ஏற்படும் என்பதை நிரம்ப சொல்லியிருக்கிறார்கள். அதனால் மறுமை நாளுடைய அடையாளங்கள் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, எதுவெல்லாம் நடக்கிறது, எதுவெல்லாம் நடந்தது என்பதை நாம் உணர்ந்து அதன் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து நடந்து இறை அச்சத்தோடு வாழ்வதற்குண்டான வழிகளை நாம் தேடுவோம். ஏனென்று சொன்னால் கண்கூடாக சில காட்சிகளை நாம் பார்க்கிறோம். காட்சிகளை. அதனால் அருமையானவர்களே, இனிமேலாவது நம்முடைய உள்ளத்தில் இறை அச்சத்தோடு, இறை பயத்தோடு, பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுத்து, நல்லவர்களை மதித்து, சாலிஹீன்களை கண்ணியப்படுத்தி நாம் வாழ்வதற்குண்டான வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி வழிகளை தேடுகின்ற பொழுது அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாத்துக் கொள்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருவார்கள். அருமையானவர்களே, மறுமையினுடைய அடையாளங்கள் ஏராளம். அதுபோலத்தான் சிறு சிறு அடையாளங்களை சொன்ன நபிகள் நாயகம் பெரும் அடையாளங்களை சில விஷயத்தில் பெரும் அடையாளங்கள் எதுவெல்லாம் உண்டாகும், எதுவெல்லாம் நடக்கும், எதுவெல்லாம் உருவாகும், எப்படியெல்லாம் ஏற்படும் என்பதை பெரும் அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் கியாமத்து நாளின் அடையாளங்கள் என்று சொல்கின்ற பொழுது நாம் எதையும் லேசாக நினைச்சிடக்கூடாது. அப்படி லேசாக நினைக்காம அதை நாம் அச்சத்தோடு பார்க்கின்ற பொழுது நம்மையே அறியாமல் உள்ளத்தில் இறை பயபக்தி, இறை அச்சம் நமக்கு ஏற்படும்.